தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் மாநில மசோதாக்கள் மீது உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான விரிவான தீர்ப்பு இன்று வெளியாகிறது. அதனை பற்றி விரிவாக பேச ஐபிசி தமிழுடைய அரசியல் பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதா நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம். ஒருபுறம் இந்த தீர்ப்பு மாநிலங்கள், அதாவது பிஜேபி அல்லாத மாநிலங்களுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புறம் சொல்கிறாங்க. இன்னொரு புறம் இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க. ஸோ இந்த தீர்ப்பை எப்படி எடுத்துக்கலாம்? முதல்ல தீர்ப்பு கிடையாது. இது குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிற அட்வைசரி தான். இது பதில்கள் தானே ஒழிய இதுக்கு தீர்ப்புக்கான சட்ட வலிமை இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் இது இருக்குது. அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல்ல ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பேலட் ஜூரிஸ்டிக்ஷன், ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், இது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே தான் வரும். அதாவது குடியரசுத் தலைவருக்கு இந்த விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவருடைய பணிகளை செய்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுனுடைய இதில் தான் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆலோசனைகள் வரும். ஸோ இது முதல்ல தீர்ப்பு கிடையாது. இன்னைக்கு வந்திருக்கிற இந்த விஷயம் மூலமாக இருக்கிற முதல் சந்தேகம், ஏப்ரல் மாதம் கொடுத்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு மூலமாக நல் அண்ட் வாய்ட் ஆயிருதா, அந்த தீர்ப்பை இது ஓவர் ரூல் பண்ணுதா அப்படின்னா, அப்படி ஓவர் ரூல் பண்ணுறதுக்கான எந்த விதமான ஷரத்துகளுமே அரசியலமைப்பு சாசனத்தில் கிடையாது. 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்த சட்டமாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த தீர்ப்பு செல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த மசோதாக்களும் அந்த சட்டங்களும் செல்லாமல் போயிடும். ஸோ அதனை ஒட்டி சில கேள்விகள் எழுது. இல்லை, அப்படியான எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த விஷயம் பிரசிடென்ட் 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க. அண்டர் ஆர்டிகல் 143 படி எனக்கு இது தொடர்பான கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு அனுப்பும்போது உச்சநீதிமன்றம் இதை எடுத்துக்கிட்டு இதில் சம்மந்தப்பட்ட மற்ற பார்ட்டிஸ்லாம் நீங்கள் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுங்கள், உங்களுடைய விளக்கத்தை கொடுங்க, எல்லா மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் இது தொடர்பான கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் இந்த மாநிலங்களினுடைய கருத்து என்னவா இருந்ததுன்னா, இதுக்கு உச்சநீதிமன்றம் பதிலே சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன்னா 143ல் குடியரசுத் தலைவர் கேட்குற சில கேள்விகள் கேட்குறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் பதில் சொல்லி ஆகணும்னு இல்லை. உச்சநீதிமன்றம் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிராகரிக்கலாம். கடந்த காலங்களில் இது நடந்திருக்கு. இது வரைக்கும் இது 13வது நினைக்கிறேன். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட 143ல் கேள்வி கேட்குறது. இது 13வது இன்ஸ்டன்ஸ். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு பிறகு 13வது இன்ஸ்டன்ஸாக இது நடந்திருக்கு. அதில் நாங்கள் பதில் சொல்ல முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் நிராகரிக்கவும் செஞ்சுருக்கு. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் இந்த பதில் கொடுக்குறாங்க இல்லையா, இதை குடியரசுத் தலைவர் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணாமையும் போகலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ஒரு மேல்ஃபைடு ஆக்டிவிட்டி, ஒரு பின்வாசல் வழியே வர்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அந்த தீர்ப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ஆளுநர் ஒன்று அப்பீலுக்கு போகணும், இல்லை கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடணும். அதை விட்டுட்டு இவங்க குடியரசுத் தலைவர் மூலமாக வர்றாங்க. அந்த வழக்கினுடைய தீர்ப்பை நல்லிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த நடவடிக்கையிலேயே மத்திய அரசு இறங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவங்க முன்வைக்கிறாங்க. அதற்கான சில விளக்கங்களை கோர்ட் கொடுக்குது. இதுக்கு நாங்கள் ஏன் பதில் சொல்லணும், இதுக்கு பதில் ஏன்னா அவங்க நீங்கள் பதில் சொல்லாமல் நிராகரிங்க அப்படிங்கிறது தான் இந்த மாநிலங்களினுடைய கோரிக்கையாக இருந்தது. ஸோ நாங்கள் இதுக்கு ஏன் பதில் சொல்லணும் அப்படின்றதுக்கு உச்சநீதிமன்றம் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 143ல் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுமே குறிப்பிட்ட ஒரு மசோதா தொடர்பாக இருக்கும். ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு, இல்லை ஒரு இன்ஸ்டன்ஸ் நடந்திருக்கு, இதில் இது சரியாக இருக்குமா, இது கான்ஸ்டியூஷனுக்குள்ளே வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி இருக்கும். ஆனால் இந்த கேள்விகள் இருக்கு இல்லையா, இந்த 14 கேள்விகளும் அரசியலமைப்பினுடைய அடிப்படை தொடர்பிலானது. அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் சில விஷயங்களை சில அதிகாரங்களை, சில டியூட்டிஸை வழங்கியிருக்கு. அது தொடர்பான கேள்விகள். இது இந்த ரெஃபரன்ஸை நாங்கள் கொடுத்தே ஆகணும், ஃபங்க்ஷனல் ரெஃபரன்ஸ் இது. ஸோ இதனால் நாங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை, அதாவது ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த வழக்கினுடைய தீர்ப்பை இது ஏன் பாதிக்காது அப்படின்றதுக்கு 2 இடங்களில் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று ஏற்கனவே காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல் தொடர்பான வழக்கில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, இட் வாஸ் ஆல்சோ சஜஸ்டட் தட் இன் எக்ஸைஸ் ஆஃப் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஏர்லி டெசிஷன்ஸ் ஆஃப் திஸ் கோர்ட் cannot be overruled.
அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனில் வழங்கப்படுற பதில்கள் மூலமாக ஏற்கனவே இந்த நீதிமன்றம் கொடுத்துருக்கிற தீர்ப்புகளை வந்து இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனுடைய பதில்கள் ஓவர் ரூல் பண்ணாது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பை வந்து ரெண்டு வகையில் மட்டும்தான் நல்லிஃபை பண்ண முடியும். ஒன்று அப்பீல் போகிறது, ஆர்டிகல் 137 இல்லைன்னா கியூரேட்டிவ் பெட்டிஷன் 137 படி அப்பீல் போகிறதோ இல்லை மறுசீராய்வு மனு போட்டோ தான் ஒரு தீர்ப்பை வந்து இது பண்ண முடியும். இல்லை இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்புங்கிறது வந்து ஒரு தீர்ப்பு வந்து தவறாக இருக்குது அப்படின்றத உச்சநீதிமன்றமே வந்து சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் அ ரைட் டு ரிவர்ஸ் தர் ஓன் ஜட்ஜ்மெண்ட் அப்படி வந்து பண்ணாதான் உண்டு. இந்த இதுக்குள்ள இந்த பிரசிடென்ஷியல் அந்த ரெஃபரன்ஸ் அப்படின்றது இந்த ரெண்டு இதுக்குள்ளேயுமே வராதுன்றதுனால அந்த தீர்ப்பை எந்த வகையிலையும் இது டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த விவகாரம் நடந்துகிட்டு இருந்தப்போ தொடர்பான வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க. நாங்கள் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த வழக்கினுடைய மேல்முறையீட்டு விசாரணையை இப்போ நடத்தலை, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது முழுக்க குடியரசுத் தலைவரினுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது தொடர்பான நடைமுறை தான். அதற்காக நாங்கள் மாநிலங்கள் கிட்ட கருத்து கேட்டு இந்த விஷயங்களை பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த 10 மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க இல்லையா, அது வந்து நல்லிஃபை ஆயிருமா அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேள்வியும் பதிலும் இருக்கு இல்லையா, குடியரசுத் தலைவர் கேட்ட அந்த முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் 200வது பிரிவின் கீழ் ஒரு மசோதா ஆளுநருக்கு சமர்ப்பிக்கப்படும் போது அவருக்கு இருக்கும் அரசியலமைப்பு விருப்பங்கள் என்ன? இந்த கேள்விக்கான பதிலில் தான் அந்த 10 மசோதாவும் நல்லிஃபை ஆச்சா இல்லையான்றது இருக்கு. ஏன்னா அந்த 10 மசோதா எந்த சூழலில் உச்சநீதிமன்றத்தால் 142 பயன்படுத்தி ஒப்புதல் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கிற மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறார் அப்படிங்கிற ஒரு வழக்கை தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. அந்த வழக்கினுடைய விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழக்கினுடைய விசாரணை வந்து அடுத்த ஹியரிங் வரணும். அடுத்த ஹியரிங் வரும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த எல்லா மசோதாக்களையுமே வந்து சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்புகிறார். தன் கீழே இருக்கிற எல்லா மசோதாக்களையும் சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்புகிறார். அப்படின்னா ஹியரிங் வரும்போது என் கையில் எதுவும் இல்லைன்னு கையை தூக்கி காட்டுற மாதிரியான ஒரு நடவடிக்கையை தமிழ்நாடு ஆளுநர் பண்ணுறாரு. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டி அவர் திருப்பி அனுப்பின எல்லா மசோதாக்களையும் எந்த விதமான திருத்தங்களும் இல்லாமல் அப்படியே வந்து திருப்பியும் வந்து நிறைவேற்றி அனுப்புகிறாங்க. இதுக்கு மாநில சட்டப்பேரவைக்கு உரிமை இருக்கா, அதிகாரம் இருக்கான்னா இருக்கு. நீங்கள் மாநில சட்டப்பேரவை ஒரு மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பும்போது ஆளுநருக்கான வாய்ப்பு வந்து சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்புறது ஒரு வாய்ப்பு. அப்படி திருப்பி அனுப்பப்படுகிற மசோதாவை வித் சேஞ்ச் ஆர் வித்தவுட் சேஞ்ச் வந்து சட்டப்பேரவை திருப்பி அனுப்பலாம், மறுபடியும் நிறைவேற்றி திருப்பி அனுப்பலாம். அவங்க எந்த மாற்றமும் பண்ணாமல் மறுபடியும் நிறைவேற்றி அனுப்புகிறாங்க. கண்டிப்பாக அதற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாகணும். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, 2வது முறை போகும்போது ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா 2023 டிசம்பரில் இதை எல்லாத்தையுமே வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டார். இங்கே எங்கே சிக்கல் வருது அப்படின்னா, நீங்கள் இந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, மசோதாவை சமர்ப்பித்தவுடன் ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம், 2வது மசோதாவை நிறுத்தி வைக்கலாம், 3வது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக வந்து அங்கே ரெஃபர் பண்ணலாம், பிரசிடென்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணிடலாம் அப்படின்றது தான். இதில் வந்து இந்த ஒப்புதலை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது எப்படி போய் கோர்ட்டில் கேட்டாங்கன்னா, ஒப்புதல் அளிக்கலாம், சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்பலாம், நிறுத்தி வைக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு இதை 4ஆக பிரிச்சாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த 2வது இருக்கு இல்லையா வித்ஹெல்ட், அந்த வித்ஹெல்டுனா அவரை அங்கேயே போட்டு உட்கார முடியாது, வித்ஹெல்டுனா அது அசம்பிளிக்கு திருப்பி அனுப்பப்படணும். இவங்க அந்த ரெண்டையும் பிரிக்க பார்த்தாங்க. சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்புறது ஒரு ஆப்ஷன், நிறுத்தி வைக்கிறது ஒரு ஆப்ஷன் பார்த்தாங்க. அது ரெண்டும் வந்து தனித்தனி கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அவர் நிறுத்தி வச்சாருன்னா சட்டப்பேரவைக்கு போயிருக்கணும் அப்படிங்கிறத மறுபடியும் வந்து சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்புச்சுன்னா இது எல்லாமே வந்து இது எதுவுமே மணி பில்லுக்கு சேராது. மணி பில்லுக்கு வந்து இது எதுவுமே வந்து வராது. மணி பில் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே ஒரு பில்லை சட்டப்பேரவை ஆளுநருக்கு அனுப்புச்சுன்னா ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். அதுதான் வந்து அரசியல் சாசனம் சொல்றது. ஸோ ஆளுநர் அதிகாரங்கள் இருந்து குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரங்கள் இருக்குல்ல, குடியரசுத் தலைவருக்கும் அதே தான். இப்போ குடியரசுத் தலைவருக்குமே பார்லிமெண்ட் வந்து ஒரு மணி பில் அனுப்பிச்சதுன்னா அவங்களும் வந்து அதை நிறைவேற்ற அனுப்பணும். இப்போ வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்லிமெண்ட் அனுப்புற பில்லுக்கான அதிகாரம் வேற, சட்டப்பேரவை அனுப்புறதுக்கானது வேற, நம்ம அதை தனியாக பேசலாம். ஆளுநர் ரவி வந்து 2வது முறை அனுப்பப்பட்டது என்ன பண்றாருன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு. ஏன்னா உச்சநீதிமன்றம் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க, 2வது முறை ஒரு மசோதா உங்களுக்கு வந்துச்சுன்னா அது வந்து மணி பில்லுக்கான வேல்யூ வந்து அதுக்கு வந்துடும், மணி பில்லுக்கான அந்த தன்மை வந்து அதுக்கு வந்துடும், நீங்கள் ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும்னு உச்சநீதிமன்றம் சொன்னப்போ இவர் வந்து அதை என்ன பண்ணுறாருன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு. அப்போவே வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய சிஜே வந்து இதை பற்றி கேட்டிருந்தார், உங்களுக்கு அதற்கான அதிகாரம் யார் கொடுத்தா, நீங்கள் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கான மசோதா அப்படின்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டே அனுப்பியிருக்கணும். ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு எந்த மசோதாவை அனுப்பணும்னா, ஒரு சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்புகிற ஒரு மசோதா கன்கரண்ட் லிஸ்ட்டில் வர்ற விஷயங்கள் பற்றி பேசியிருக்குன்னா அதை நீங்கள் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பணுங்கிறது தான் வந்து சட்டம்.
அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டேல அனுப்பியிருக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்பிட்டு 2வது வந்தது நீங்கள் எப்படி வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்தது. உதாரணத்துக்கு ஒரு மசோதாவை இப்போ மாநில அரசு அனுப்புகிற ஒரு மசோதாவை வந்து குடியரசுத் தலைவர் நிராகரிக்கலாம். அப்படி அவங்க நிராகரிச்சிட்டாங்கன்னா நீங்கள் திருப்பி வந்து நிறைவேற்றுறது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து சட்டப்பேரவை இது பண்ண ஆரம்பிக்கணும். ஆக்சுவலாக வந்து ஒரு தனக்கு இருக்கிற ஒரு கான்ஸ்டியூஷனல் இம்யூனிட்டியை வச்சு ஆளுநர் ரவி வந்து உச்சநீதிமன்றத்தோட ஒரு விளையாண்டு பார்த்தார். 2வது தடவை எனக்கு வர்ற பில் மணி பில், அதுக்கு நான் அசன் கொடுத்தான்னு அவனு நீங்கள் சொல்கிறீங்க, இதை நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடுறேன். அவர் அதை ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பினார். அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா இந்த 10 மசோதாவையும் சட்டப்பேரவை திருப்பி நிறைவேற்றணும். அது எனக்கு வரும்போது ஃப்ரெஷ் பில், அது மணி பில் கிடையாது அப்படிங்கிற விளையாண்டு பார்த்தார். அதுக்கு தான் இவங்க 142ல வந்து அசன் கொடுத்தாங்க. இப்போ 142ல கொடுத்த அசண்டை வந்து கேன்சல் பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா 2வது முறை ஆளுநருக்கு அந்த மசோதாக்கள் போகும்போதே அது நிறைவேற்றி அனுப்பப்பட வேண்டிய தன்னுடைய அரசியலமைப்பு கடமையிலிருந்து ஆளுநர் மீறி இருக்கான்றதுனால அதுக்கு வந்து 142 பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் அசன் கொடுத்துச்சு. நீங்க சொல்றீங்க இல்லையா? ஏன்னா இதுல வந்து இன்னொரு கேள்வியும் இருக்கு. இந்திய அரசியலமைப்பின் 142வது பிரிவின் கீழ் அரசியலமைப்பு அதிகாரங்களை பயன்படுத்துவதையும் குடியரசுத் தலைவர் ஆளுநர் உத்தரவுகளை எந்த வகையிலும் மாற்ற முடியும். அதாவது 142 அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஸ்பெஷல் பவர் கொடுக்கிற ஒரு பிரிவு. அதுபடி ஆளுநர் குடியரசுத் தலைவருடைய உத்தரவுகளை வந்து மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ மாற்ற முடியாதுங்கும் போது அது செல்லுமா செல்லுபடி ஆகாதுன்ற கேள்வி வந்து இயல்பாக எழுது. ஆனால் இந்த அட்வைசரி ஒப்பீனியன் வந்து எப்பவுமே பாஸ்ட்டை வந்து திருத்தாது. நீங்க இதற்கு முன்னாடி வழங்கப்பட்ட எந்த தீர்ப்புகளையும் இது திருத்தாது. இது தீர்ப்பும் கிடையாது. இது தீர்ப்பும் கிடையாது. அட்வைசரி ஒப்பீனியன் வந்து இட்ஸ் நாட் அ ஜட்மெண்ட். அது வந்து அட்வைஸ் மட்டும்தான். அது வந்து குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள். அந்த ஆலோசனைகளை குடியரசுத் தலைவர் ஏற்கலாம், ஏற்காமல் போகலாம். அது குடியரசுத் தலைவருக்கான டிஸ்கிரிப்ஷன். இது வந்து பாஸ்ட்டை வந்து திருத்தாது. ஸோ அந்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டது தான். நீங்க அந்த 10 மசோதாக்களுடைய ஷரத்துகளை வந்து சேலஞ்ச் பண்ணலாம், அது வேற. ஒரு சட்டமானதற்கு பிறகு வந்து நீங்க இது நீதிமன்றங்கள்ல வந்து சேலஞ்ச் பண்றதுக்கான இது வந்து இருக்கு, அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, அது நீங்க பண்ணலாம். ஆனா அந்த 10 மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தது இருக்கு இல்லையா, அது சட்டம் தான், அது சட்டம் ஆயிருச்சு. அந்த சட்டம் இனிமே வந்து ஜுடிஷியலா சேலஞ்ச் பண்ணப்பட்டா அது வேற. அந்த சட்டம் வந்து அமலானது தான். அதை இந்த அட்வைசரி வந்து எந்த வகையிலையும் வந்து மாற்ற போறது கிடையாது. பட் இதே சமயத்தில் இன்னொரு புறம் வந்து உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி குடியரசுத் தலைவருக்கோ இல்லை ஆளுநருக்கோ எந்த ஒரு பில்லையும் வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து காலக்கெடுவை வந்து நிர்ணயிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. காலக்கெடு வந்து அது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி சொல்லல, அது வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பாகவே கொடுத்துச்சு. நீங்க நம்ம இந்த ஏப்ரலில் இந்த வழக்கு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு மூத்த வழக்கறிஞர் வில்சன் வந்து பேட்டி எடுத்தவன் அந்த கேள்வி அவர் கேட்டிருந்தது. இது வந்து எக்ஸிக்யூட்டிவினுடைய அதிகாரங்களில் ஜுடிஷியரி தலையிட்டதாகாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து 3 இதாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டர், ஜுடிஷியரி அப்படிங்கிற 3ஆ வந்து நம்ம பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்குமான அதிகார வரம்புகள் வந்து இங்கே வரையறுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ காலக்கெடுவை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவினுடைய வேலை. லெஜிஸ்லேட்டர் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுற ஒரு வேலை. லெஜிஸ்லேட்டினுடைய அதிகாரம் இது வந்து நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரம். அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவது என்பது வந்து நாடாளுமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரம். உச்சநீதிமன்றம் அது சரியா இல்லையான்றதை மட்டும்தான் ஜுடிஷியரி பார்க்கணுமே ஒழிய ஜுடிஷியரி வந்து இது திருத்த முடியாது. இது எப்படியா எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு அப்படின்னா, as soon as possible அப்படிங்கிற வார்த்தை தான் ஆர்டிகல் 200ல இருக்கு. அப்படின்றதுனால இந்த காலக்கெடு நிர்ணயிச்சதை வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானதாக அல்லது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தினதா வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இதற்கான விளக்கம் எப்படியா கொடுக்கப்பட்டது அப்படின்னா, நீங்க ஒரு இன்டர்பிரிட்டேஷன், கான்ஸ்டியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தை இன்டர்பிரட் பண்றதற்கான ஹையஸ்ட் அத்தாரிட்டி வந்து இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்கு. நீங்க இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட்டு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா உச்ச நீதிமன்றங்களையும் விட, எல்லா நாடுகளினுடைய அப்பெக்ஸ் கோர்ட்ஸை விட வலிமையான அப்பெக்ஸ் கோர்ட் வந்து இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட் தான். ஏன்னா நீங்க சுதந்திரத்திற்கு முன்னாடி வந்து இங்க ஃபெடரல் கோர்ட்னு ஒன்று இருந்தது. அங்கே தீர்க்கப்பட ஹை கோர்ட்ஸ், ஃபெடரல் கோர்ட், அங்கே ஒரு வழக்கு இது பண்ணுது, அதில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா லண்டன் ப்ரிவியூ கவுன்சிலுக்கு வந்து போவாங்க. ஃபெடரல் கோர்ட்டையும் லண்டன் ப்ரிவியூ கவுன்சிலையும் சேர்த்து ரீப்ளேஸ் பண்ண ஒரு அமைப்பு தான் இந்திய உச்சநீதிமன்றம். அப்படிதான் வந்து அரசியல் சாசனத்தில் வந்து அதற்கான வலிமை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பெக்ஸ் கோர்ட்ஸையும் விட ஒரு வலிமையான அமைப்பாக வந்து இந்திய உச்சநீதிமன்றம் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இன்டர்பிரட் பண்ணுறதற்கான ஹையஸ்ட் அத்தாரிட்டி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான். இந்த as soon as possible அப்படிங்கிறது வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்திற்கு பிறகு இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்ததுல இருந்தே இந்த as soon as possible அப்படிங்கிறது வந்து என்ன, அதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த காலக்கெடு நிர்ணயிக்கிற விஷயங்கள் தொடர்பாக அரசியல் சாசன சபையிலே வந்து பேசுறாங்க, அரசியல் நிர்ணய சபையிலே வந்து தொடர்பாக வந்து பேசுறாங்க. அப்போவே வந்து கவர்னர் அப்படிங்கிறவங்களை வந்து நம்ம ஒரு உயர் பதவியாக தான் வச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கிறது சரியான ஒன்றா இருக்காது அப்படிங்கிற விவாதங்கள்லாம்
நடந்ததற்கு பிறகு தான் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதில் சேர்க்கப்படுது. அது வந்து ஒரு பெரிய கிரே ஏரியா, இந்தியாவினுடைய வரலாற்றில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற பெரிய கிரே ஏரியாவாக இருந்தது அந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான். அதுக்கு பின்னாடி தான் ஆளுநர்கள் வந்து தொடர்ச்சியாக பில்ஸை போட்டு மேலே உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் பல வருஷமாக ராஜ்பவன்களில் தூங்கின பில்கள்லாம் வந்து இருக்குது. கேட்டால் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் தான் சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து காலக்கெடு நிர்ணயிக்கல் அப்படின்னு தான். இதை வந்து பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் வந்து இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இந்த அட்வைசரி இதில் அவங்க சொன்னப்போ கூட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாநிலத்தில் வந்து 2 அதிகார மையங்கள் இருக்கிறத அனுமதிக்க முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசும் அமைச்சரவையும் தான் மாநிலத்தை வந்து முன்னகர்த்திட்டு போகணுமே ஒழிய ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி பல வழக்குகளில் பல முறை வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. ஆனால் ஆளுநர்களுக்கு இருக்கிற கான்ஸ்டியூஷனல் இம்யூனிட்டியும் அதே மாதிரி இந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிளுக்கான விளக்கம் வந்து என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருந்த சூழலில் அவங்க தொடர்ச்சியாக வந்து இந்த விளையாட்டை விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் அந்த டிவிஷன் பெஞ்ச் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேமை வந்து கொண்டு வர்றாங்க. இந்த டைம் ஃப்ரேமை வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டாக எடுத்துக்க முடியுமா, இல்லை இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனாக எடுக்க முடியுமா அப்படிங்கிறதான் கேள்வி. ஆனால் இந்த டைம் ஃப்ரேம் கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான் அப்படின்னு தான் இந்த அட்வைசரி வந்து சொல்லியிருக்கு. ஆனால் இந்த அட்வைசரி மூலமாக மட்டும் அது நல் அண்ட் வாய்ட் ஆகுமானா ஆகாது. நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து ஒன்று கொண்டு வரணும். இப்போ 6 மாதங்களுக்குள் அவங்க வந்து ஒப்புதல் கொடுக்கணும்னா இதுக்கு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாந்து அது ஒரு ஆக்டாக எனாக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து இல்லை இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இல்லையா, சுப்ரீம் கோர்ட் சொன்னதே வந்து அது வந்து ஜஸ்டிஸ் ஆஃப் திஸ் லேண்டாக மாறிடும். சுப்ரீம் கோர்ட்டினுடைய அதிகார வரம்பு எது வரைக்கும் வருதோ, சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லுது அப்படின்னா அந்த தீர்ப்பு ரூல் ஆஃப் த லேண்டாக மாறிடும். அந்த நிலப்பரப்பினுடைய விதியாக வந்து அது மாறிடும். நீங்கள் அந்த டிவிஷன் பெஞ்ச் கொடுத்தாங்களா டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது, ஆக்சுவலாக இந்தியா முழுக்க எல்லா ஆளுநர்களுக்கும் டைம் ஃப்ரேமை கொடுத்துருச்சு அந்த தீர்ப்பு. இப்போ அந்த தீர்ப்பை நல் அண்ட் வாய்ட் ஆக்குறதுக்கு ஒன்று நீங்கள் அப்பீல் பண்ணி ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கணும், இல்லைனா ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரலாம். இப்போ அவங்க ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கால வரம்பு கிடையாது, as soon as possible அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்படின்னு அந்த டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் ரூல் பண்ணுறதுக்கான ஒரு சட்ட திருத்தம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்த கூட்டத்தொடரிலே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சேலஞ்ச் ஆக விடாமல் பண்ணுறதுக்கான விஷயத்தை இந்த அட்வைசரி வந்து பண்ணியிருக்கு. இப்போது ஒரு வழக்கு, ஒரு மசோதா தாக்கலாகி சட்டம் ஆக்கப்படுதுன்னா அதை வந்து நிறைய பேர் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. இந்தியாவில் கொண்டு வரப்படுற எல்லா சட்டமுமே வந்து நீதிமன்றத்தில் வந்து சேலஞ்ச் செய்யப்படுது. அதற்கான அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. ஒரு சட்டம் இயற்றப்படுதுன்னா அந்த சட்டம் அரசியலமைப்பினுடைய எல்லா கூறுகளையும் பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டிய இடமா உச்சநீதிமன்றம் இருக்குது. அப்படிங்கும்போது அதை ஓவர் ரூல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை இவங்க பண்ணாங்கன்னா இது சேலஞ்ச் பண்ணப்படலாம். அப்படி சேலஞ்ச் பண்ணும்போது அதற்கான ஒரு ப்ரீ இம்யூனிட்டியாக வந்து அவங்க இந்த அட்வைஸரியை வாங்கியிருக்காங்கன்னு தான் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இப்போ வரைக்கும் காலக்கெடு இருக்குது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் தனக்கு வர்ற மசோதாக்களை, தன்கிட்ட வர்ற மசோதாக்களை ஆளுநர்கள் 30 நாட்களுக்குள்ள ஒப்புதல் கொடுக்கணும், அது தொடர்பாக முடிவெடுக்கணும் அப்படின்றது நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கொடுத்தது தீர்ப்பு கிடையாது, அட்வைஸ். ஸோ இதை ஒட்டி வந்து இது மாநில அரசுகளுக்கு வந்து இது சாதகமா பாதகமான்றது வந்து இப்போ இதை வச்சு மட்டும் நம்ம ஜட்ஜ் பண்ணல. மாநில அரசுக்கு இது பாதகம் தான். ஏன்னா அவங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை அவங்க கொண்டு வர தான் போகிறாங்க. அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நல்லிஃபை பண்ணுறதற்கான ஒரு திருத்தம் நாடாளுமன்றத்தில் வந்து கொண்டு வரப்பட தான் போகுது. ஆனால் இந்த இதில் வந்து இது ஒரு கன்ஃபியூஷனை வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு வந்து ஒரு தெளிவை கொடுத்துச்சு. நீங்கள் கவர்னர்களுக்கு வந்து ஏன் நம்ம காலக்கெடு நிர்ணயிக்காமல் இருந்தோம்னா அந்த பதவிகளுக்கான ஒரு மரியாதை. இந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு கவர்னரை வந்து செயல்படுங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது, நீங்கள் வேலையை பாருங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அவர் வேலை பார்க்காம இருந்தால் நான் கேள்வி கேட்பேன். அதுவும் வந்து ஒரு லிமிட்டட் பவர்ஸ் தான் வந்து எங்களுக்கு இருக்குது. இதை சரியான முறையில் பண்ணுங்கன்னு நாங்கள் வந்து அட்வைஸ் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் இருக்குது. ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு ஆளுநர் ரவியை எடுத்துக்கங்களேன். பொன்முடி வந்து அவர் மேலே இருக்கிற வழக்கில் உச்சநீதிமன்றம் அவரை விடுதலை செய்து அவர் அமைச்சராக்குறதுக்கான பரிந்துரையை தமிழ்நாடு முதலமைச்சர் அனுப்புகிறார். இவர் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மறுக்கிறார். தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. அப்போது வந்து உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களுடைய அரசியலமைப்பு கடமைகளை நீங்கள் செய்கிறீங்களா, இல்லை நாங்கள் உத்தரவு பிறப்பிக்கவா? பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் பண்ணி வைங்கன்னு எங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்க ரொம்ப டைம் ஆகாது. ஆனால் ஆளுநருக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியாத ஒரு சூழல் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் உத்தரவும் பிறப்பிப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நகர்ந்தாங்க. இன்னும் ஒன்று, இந்த அட்வைசரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ரூலாக மாறுமானா ரூலாக மாறாது. ஏன்னா தீர்ப்புகளே வந்து உச்சநீதிமன்றங்கள் மாற்றிருக்காங்க. நீங்கள் பிரியாம்பிள் இருக்குல்ல, கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பகுதியாக இல்லையா அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனப்போ உச்சநீதிமன்றம் 2-3 முறை அதில் மாறுபட்ட தீர்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல இல்லைன்னு சொன்னாங்க, அப்புறம் ஆமான்னு சொன்னாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து தன்னுடைய சொந்த தீர்ப்புகளையே திருத்துறதற்கான ஒரு இது வந்து இருக்குது. நீங்கள் ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன் வந்து சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு வழக்கில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார்.
The inevitable truth is that law is not static and immutable but ever increasingly dynamic and grows with ongoing passage of time அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் வந்து நம்முடைய சட்டம் வந்து எல்லா காலகட்டத்திலையும் வந்து சாஸ்வதமாக இருக்க முடியாது. அது நிறைவேற்றப்பட்ட இடத்துல இருந்து அப்படியே வந்து ஒரு சட்டம் இருந்த முடியாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த சட்டங்களை வந்து மாற்றணும் அப்படிங்கிறத வந்து ரத்னவேல் பாண்டியன் வந்து அவருடைய தீர்ப்பில் வந்து சொல்லியிருப்பார். அந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றங்கள் வந்து செயல்படும். ஆனால் இந்த அட்வைசரி வந்து பின்னாடி இழுத்துட்டு போயிருக்கு. ரத்னவேல் பாண்டியனுடைய இந்த கோட் இருக்கு இல்லையா, சட்டம் அப்படிங்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும், ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயிச்சது அப்படிங்கிறது வந்து அது வந்து டைம் டிமாண்ட்ஸ். இந்த காலம் வந்து அது தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து எல்லாத்தையும் எடுத்து நீதிமன்றத்துக்கு போய்கிட்டு இருக்க முடியாது. இப்போவே வந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, ஒரு ஆளுநர் செயல்படாமல் இருந்தால் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு உச்சநீதிமன்ற வழக்கை வந்து நடத்துறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு டைம் ஃப்ரேம் இருந்திருந்தா அது வந்து சரியாக இருக்கும். உச்சநீதிமன்றம் தனக்கான வேலைகளை வந்து இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு. நீங்கள் ஒரு மசோதாவை சட்டப்பேரவை நிறைவேற்றி அவருக்கு அனுப்புது, ஆளுநருக்கு அனுப்புது. அவர் ரொம்ப நாள் அதில் போட்டு அதில் வந்து ரீசனபிள் டைம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரீசனபிள் டைம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போகலாம். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்றதுக்கு வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா 30 நாள்னு சொல்லிட்டு டிவிஷன் பெஞ்ச் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தது. அப்படி சொல்றது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானதுன்னு சொல்லிட்டு இந்த அட்வைசரி சொல்லிட்டாங்க. திருப்பி ஒரு ரீசனபிள் டைமுக்குள்ள ஆளுநர்கள் வந்து இதில் ஆக்ட் பண்ணலைன்னா மாநிலங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகலாம்னு சொல்லியிருக்கிறது மூலமா அந்த ரீசனபிள் டைம் என்ன அப்படிங்கிறது தொடர்பாக யாராவது விளக்கம் கேட்கலாம். ஸோ மத்திய அரசு இதுக்கு என்ன மாதிரியான அமெண்ட்மெண்ட்டை கொண்டு போறாங்கன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ன்றதே வந்து தொடருமா, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அதாவது வந்து இந்த காலக்கெடு இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு இதை கொண்டு வந்தாங்கன்னா இப்போ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா என்னன்னு விளக்கம் கேட்டு யாராவது உச்சநீதிமன்றத்துக்கு வந்து மறுபடியும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு லூப் மாதிரி வந்து இது சுத்த போகுது. எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்கள் ஒரு மசோதாவை கொண்டு வருவாங்க, அது ஆளுநருக்கு அனுப்புவாங்க, ஆளுநர் அது மேலே முடிவெடுக்க மாட்டார், ரொம்ப நாள் வந்து காக்க வைப்பார், திருப்பி அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டுக்கு போனோன்னே இதில் வந்து சீக்கிரம் முடிவெடுங்க அப்படிங்கிற ஒன்று வந்து அவங்க ஆளுநருக்கு சொல்லுவாங்க. இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்க போகுது. ஒரு தெளிவை வந்து திருப்பி உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த அட்வைசரி வந்து பின்னாடி இழுத்துட்டு போயிருக்கு. மத்திய அரசுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி நடக்கும். வெகு விரைவில் நாடாளுமன்றம் கூட போகுது. ஸோ விரைவில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.